18 வயதான ஃபர்ஹானா தனது அறையின் ஜன்னல் அருகில் வெளியே பார்த்து நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒருவித வெறுமை தெரிந்தது. குறிச்சி நாட்களாக அவள் அப்படித்தான் இருக்கிறாள். பழைய சிரிப்பும் விளையாட்டும் பேச்சும் எங்கோ சென்று மறைந்துவிட்டன. அவளுடைய தந்தை அறையின் வாசலில் நின்று அவளை வேதனையுடன் பார்த்தார். மகளிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் அவரை மிகவும் கவலையடைய செய்தன. ஷிபிலி என்ற அந்த இளைஞன் அவளுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து எல்லாம் தொடங்கியது. கல்லூரியில்தான் ஃபர்ஹானா அவனை சந்தித்தாள். யாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் குணம், பேச்சில் தேன் தடவிய வார்த்தைகள். மிக விரைவாகவே ஃபர்ஹானா அவனது வலையில் வீழ்ந்தாள். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாக இருந்தது. உலகில் தனக்காக மட்டுமே பிறந்த ஒருவன்தான் ஷிபிலி என்று அவள் நம்பினாள். அவனது வார்த்தைகள் அவளுக்கு வேதவாக்குகளாயின. அவனது விருப்பங்கள் அவளுடைய விருப்பங்களாக மாறின. அவளுடைய உலகம் அவனுக்குள் மட்டுமே சுருங்கியது. ஒருநாள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஷிப்லி மிகவும் கௌரவமாகச் சொன்னான், பார், உண்மையான அன்பு என்பது முழுமையான சரணடைதல். பழங்காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எதையும் செய்ய தயாராக இருந்த தோழர்கள் இருந்தார்கள். அபூபக்கர் அலி, உமர் அலி போன்றவர்கள் தங்கள் உயிரையும் கொடுக்கத் தயாராக இருந்தார்கள். அதுபோன்ற ஒரு நம்பிக்கைதான் எனக்கு உன்னிடம் வேண்டும். நான் சொல்வது எதையும் நீ எனக்காக செய்ய வேண்டும். அவனது அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அது ஒரு வகையான மன அடிமைத்தனத்தின் தொடக்கமாக இருந்தது. அவன் சொல்வதுதான் அவளுக்கு சரியானது. அவன் காட்டுவதுதான் அவளுக்கு உலகம். தனது சுயத்தை இழந்து அவள் ஷிபிலியின் கைகளில் ஒரு பொம்மையாக மாறிக்கொண்டிருந்தாள். அவளுடைய தந்தை பலமுறை அவளிடம் பேச முயற்சித்தார். மகளே, அந்த இளைஞனுடனான உன் உறவு அவ்வளவு சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அவன் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான். உன் பழைய சந்தோஷமெல்லாம் எங்கே போனது என்று அவர் கேட்டார். ஆனால் அதற்குள் அவளுடைய காதுகளால் தந்தையின் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அவள் அவரிடம் கோபமாக பேசினாள். ஷிபிலியை பற்றி ஒன்றும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு அவரை தெரியாது. என்னை மிகவும் புரிந்து கொண்டவர் ஷிபிலிதான். அத்துடன் அந்த தந்தை உதவியற்றவரானார். அப்படி இருக்கும்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. ஷிப்லிக்கு ஒருவர் மீது கடுமையான நிதி மற்றும் தனிப்பட்ட பகை இருந்தது. பலமுறை அவன் ஃபர்ஹானாவிடம் அந்த பகையை பற்றி பேசினான். அவன் என் எல்லாவற்றையும் அழித்துவிட்டான். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ஆனால் யாரும் என்னை சந்தேகப்படக்கூடாது. அவனது கண்களில் பழிவாங்கும் தீ எறிவதை அவன் கண்டாள். ஒரு நாள் இரவு அவன் அவளை அழைத்தான். ஃபர்ஹானா, எனக்கு உன் உதவி ஒன்று வேண்டும். நீ இதை எனக்காக செய்ய வேண்டும். என் மீதான உன் அன்பு உண்மையானால் நீ இதை செய்வாய். அவன் ஒரு திட்டத்தை விளக்கினான். அதை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அது ஒரு கொடூரமான குற்றச்செயல், ஒரு கொலைக்கான திட்டம். அவள் உள்ளம் நடுங்கியது. ஷிப்லி, இது வேண்டாம். நாம் போலீசில் புகார் கொடுக்கலாம், அவள் நடுக்கத்துடன் சொன்னாள். அவனது குரல் கடுமையாகியது. போலீசா? அப்படியானால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இல்லையா? நான் சொன்னேனே, என் மீதான அன்பை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. நீ என்னை நேசித்தால் நான் சொல்வதை செய். இல்லையென்றால் இந்த நிமிடம் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு உன் வீட்டாரிடம் திரும்பிப்போ. அது ஒரு மிரட்டல். அவனை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளது சிந்தனை திறனை மறைத்தது. அவனது வார்த்தைகளுக்கு முன் அவளது மனம் சரணடைந்தது. அவனது செல்வாக்கு வட்டத்தில் சரியையும் தவறையும் பிரித்தறிய முடியாத நிலையில் அவள் இருந்தாள். அடுத்த நாள் அவன் சொன்னபடியே அவள் செய்தாள். நடுங்கும் கைகளுடன், உடைந்த இதயத்துடன் அவள் அந்த கொடூர குற்றத்தில் பங்காளியானாள். 18 வயது பெண் அன்பு என்று தவறாக புரிந்து கொண்ட ஒரு உறவின் பெயரால் ஒரு கொலையாளியாக மாறினாள். பின்னர் போலீசார் பிடிபட்ட போதும் அவள் ஷிபிலியின் பெயரை கூறவில்லை. ஆனால் சாட்சியங்கள் அவனுக்கு எதிராக இருந்தன. இருவரும் கைது செய்யப்பட்டனர். செய்திகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் அந்த தந்தை எல்லாவற்றிலும் அறிந்து கொண்டார். தன் மகள் ஒரு கொலையாளியாகிவிட்டாள் என்ற உண்மையை அவரால் தாங்க முடியவில்லை. ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் நிறைந்த கண்களுடன் அவர் கூறினார், ஷிபிலி என்ற அந்த இளைஞனுடனான உறவுதான் என் மகளை இந்த கொடூர குற்றத்திற்கு இட்டுச் சென்றது. 18 வயது மட்டுமே ஆன என் மகள், அவனது செல்வாக்கில் அவள் எந்த எல்லை வரைக்கும் செல்வாள். உண்மையை சொல்லப்போனால் அவன் அவளை தற்கொலை செய்து கொள்ள சொன்னால் கூட அவள் செய்திருப்பாள். அந்த அளவிற்கு அவள் அவனுக்கு அடிமையாகியிருந்தாள். தவறான நட்புகளும் நச்சுத்தன்மையுள்ள உறவுகளும் நம் பிள்ளைகளை எங்கே கொண்டு செல்கின்றன என்பதற்கு என் மகளின் வாழ்க்கையே ஒரு எச்சரிக்கை. எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். அந்த வார்த்தைகளை கூறும்போது அந்த தந்தையின் குரல் தழுதழுத்தது. இப்போது சிறையின் குளிர்ந்த கம்பிகளுக்கு பின்னால் தான் செய்த குற்றத்தின் ஆழத்தை உணர்ந்து ஃபர்ஹானா அமர்ந்திருக்கலாம்.
அன்பு என்ற பெயரில் தான் சிக்கிக்கொண்ட சதிக்குழியை நினைத்து, எழுந்து போன வாழ்க்கையை நினைத்து அவள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கும், தவறான செல்வாக்குகள் ஒரு தனிநபரை எப்படி அழிக்கக்கூடும் என்பதற்கும் ஒரு வேதனையான நினைவூட்டலாக ஃபர்ஹானாவின் கதை எஞ்சியுள்ளது.